Good morning students. Today 5th standard term 3 English subject unit 2 பார்க்க போகிறோம். Unit 2 ஓட டாபிக் என்னன்னா we are one. நாம் எல்லாருமே ஒன்று அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ அதில் நமக்கு ஒரு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. த கிராக்டு காஃபி கப், அதாவது உடையும் தன்மையில் இருக்க ஒரு காஃபி கப் பற்றின லெசன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் வந்து நமக்கு வந்து என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are all one அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பாருங்கள், கனி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் டு ரிட்டர்ன் ஃப்ரம் ஹோம். அவங்க பேரண்ட் வந்து வேலை முடிச்சு வர டைமிங்காக வந்து கனி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. she was eager to talk to her parents and about her date at school. அன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்ற பற்றி அவங்க பேரண்ட் கிட்ட சொல்கிறதுக்காக இவ வந்து என்ன பண்ணுறா, ஒரு ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. Suddenly Teddy the dog ran to the gate with his favorite pillow. அவங்களோட நாய் பேர் என்னது, டெடி. அந்த டெடி என்ன பண்ணுது, அதோட ஃபேவரட் பில்லோவை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. உடனே கனி என்ன கேட்குறான்னு பாருங்கள். டெடி வேர் ஆர் யூ ரன்னிங் ஆஸ்க்டு கனி கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கனி ரேன் ஆஃப்டர் டெடி டு see வேர் he was going. கனி என்ன பண்ணுறாங்க, அந்த டெடி பின்னாடி ஓடுறாங்க. ஓடிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கே போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. கனி பேரண்ட்ஸ் வேர் அட் த கேட். அங்கே வந்து கேட்டுக்கிட்ட யார் இருந்தால், கனியோட பேரண்ட் இருந்தாங்க. டெடி வாஸ் ஸோ ஹாப்பி டு see them and he took his pillow as a sign of welcoming them. அது வந்து அதோட ஃபேவரட் பில்லோ வச்சு அவங்க பேரண்ட் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து கேட் கிட்டே ரொம்ப ஹாப்பியாக போய் நிற்கிது. டெடி would not ஸ்டாப் வேக்கிங் ஹிஸ் டெய்ல். அதோட வாலை வந்து ஆட்டுறது வந்து என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணலை. எதனால ஸ்டாப் பண்ணலைன்னு பாருங்கள். அண்ட் ஃபாலோடு தெம் அன்டில் தே பெட் ஹிம். அவங்க வந்து தூக்கி அதை வந்து கொஞ்சுற வரைக்கும் அது வந்து என்ன பண்ணலை, அதோட வாலை வந்து ஆட்டுறதை விடலை. அதோட வேக்கிங் டெய்ல் வந்து ஸ்டாப் பண்ணலை. கனி டிட் நாட் வெயிட் ஃபார் எ மொமெண்ட். ஸோ அவங்க பேரண்ட் வந்து அந்த டாகை தூக்கி அதை வந்து அந்த வந்து செல்லம் பண்ணுற வரைக்கும் வந்து அவள் வெயிட் பண்ணல. என்ன பண்ண ஆரம்பிச்சா, அவள் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஹர் டே டு ஹர் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்றது பேச ஆரம்பிச்சிட்டா. இட் வாஸ் ஏ சாட்டர்டே மார்னிங். அன்றைக்கி வந்து என்னது, சாட்டர்டே மார்னிங். அப்போ வந்து 9 AM while கனி வாஸ் பெயிண்டிங் Teddy again ran to the gate with his pillow. ஸோ சாட்டர்டே மார்னிங் 9 o'clock வந்து கனி வந்து என்ன பண்ணா அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. டெடி வந்து என்ன பண்ணுச்சு, அதோட ஃபேவரட் பில்லோவை எடுத்துக்கிட்டு எங்கே போச்சு, கேட்டுக்கிட்ட போயிடுச்சு. டெடி பேரண்ட்ஸ் ஆர் ஹியர் அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் அகெயின் ஆஸ்க்டு கனி வந்து என்ன கேட்குறான், நம்மளோட அப்பா அம்மாவும் இங்கே இருக்காங்க, நீ திரும்ப எதுக்காக ஓடுற அப்படின்னு கேட்குறா. திரும்ப கனி என்ன பண்ணுறாங்க, கனி அகெயின் ரன் ஆஃப்டர் ஹிம். திரும்ப என்ன பண்ணுறா, டெடி பின்னாடியே ஓடுறாங்க. திஸ் டைம் இட் வாஸ் செல்வி த ஹவுஸ் ஹெல்ப்பர் அட் த கேட். ஸோ அந்த டைம் வந்து யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற செல்வி அப்படின்றவங்க கேட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அப்போயே அந்த டெடி என்ன பண்ணிச்சான், Teddy would not stop wagging his tail and followed her until she pet him. செல்வி வந்து அந்த டாகை வந்து டெடியை வந்து தூக்கணும் அப்படின்றக்காக என்ன பண்ணிச்சு, அப்பயும் அது வந்து டெய்லை வந்து அதோட வாழை வந்து ஆட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணலை. செல்வி தென் ஸ்டார்டட் கிளீனிங் த ஹவுஸ் அண்ட் எவ்ரி டைம் ஷீ வாக்டு நியர் டெடி ஹி வுட் வேக்ஸ் ஹிஸ் டெய்ல். செல்வி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வீட்டெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீன் பண்ணும்போது இந்த டாக் டெடி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, செல்வி போகிற சைடெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, அதோட டெய்லை வந்து வேக் பண்ணிகிட்டே போச்சு. கனி வாக்டு இன் டு த கிச்சன் வேர் செல்வி வாஸ் கிளீனிங் த வெசல்ஸ். நியர் த கிச்சன் சிங்க் கனி saw an old cracked cup with coffee in it. ஸோ வந்து அந்த வெசல் கிளீனிங் கிட்ட வந்து அதுக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஓல்டு கப்பும் அதில் வந்து காஃபி வந்து இருந்திருக்கு. அந்த உடஞ்ச நிலையில் இருக்க அந்த காஃபி கப்பில் வந்து என்ன இருந்திருக்கு, காஃபி வந்து ஃபில்லாக இருந்திருக்கு. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த ஒர்க் அட் ஹோம் செல்வி ட்ராங்க் த காஃபி. எல்லா ஒர்க்கும் முடித்தோன்னே செல்வி என்ன பண்ணுறாங்க, அந்த உடையிற நிலைமையில் இருக்க அந்த காஃபி கப்பில் இருந்து காஃபியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடிச்சிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அரவுண்ட் 12 PM while கனி அண்ட் டெடி வேர் இன் த கார்டன் she heard someone whistling. ஸோ 12 மணி ஆயிடுச்சு. 12 o'clock வந்து என்ன பண்ணி டெடியும் கனியும் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா, கார்டனில் இருக்காங்க. அப்போ வந்து விசில் சவுண்ட் கேட்குறாங்க. டெடி அகைன் ran to the gate with his pillow. அதோட பில்லோ எடுத்துகிட்டு திரும்ப டெடி என்ன பண்ணுச்சு, கேட்டுக்கிட்ட ஓடிச்சு. டெடி செல்வியக்கா லெஃப்ட் ஆன் ஹவர் அகோ அண்ட் வேர் ஆர் யூ ரன்னிங் அகைன் ஆஸ்க்டு கனி. செல்வியக்கா போயிட்டாங்க, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்ப நீ எதுக்காக எங்கே ஓடுற அப்படின்னு கேட்குறான். கனி அகைன் ரேன் ஆஃப்டர் ஹிம். திஸ் டைம்
இட் வாஸ் முத்து. ஸோ திரும்ப வந்து கனி வந்து என்ன பண்ணுறா, டெடி பின்னாடியே போகிறான். அந்த டைம் யார் வந்தா அப்படின்னா முத்துன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் வந்து கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்ணுறவங்க, அதாவது குப்பையை வந்து கலெக்ட் பண்ணுறவங்க. சரியா? முத்து கலெக்ட் த கார்பேஜ் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ். டெடி வுட் நாட் ஸ்டாப் வேக்கிங் ஹிஸ் டெயில் அன்டில் முத்து பெட் ஹிம். ஸோ வந்து முத்து வந்து தூக்குவாங்க அப்படின்ற வரைக்கும் என்ன பண்ணுது, அதோட டெய்லை வந்து வேக்கிங் பண்ணுது. கனி ரேன் டு த கிச்சன் டு பிக் அப் த கார்பேஜ் பேக். ஸோ குப்பை பையை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் வந்து கிச்சன்லேருந்து எடுக்கிறதுக்கு ஓடி போய் எடுத்துகிட்டு வரா. கனி வில் யூ ஈட் தி ஸ்வீட்ஸ், நீ வந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றியா அப்படின்னு யார் கேட்குறா, கனியோட மாம் வந்து கேட்குறாங்க. தேர் ஆர் ஒன்லி 2 left, இட் இஸ் கெட்டிங் டு ஆஸ்க்டு கனி மாம். இது வந்து ரெண்டே 2 ஸ்வீட் தான் இருக்குது, இது ரொம்ப பழசு, நீ சாப்பிட்றியான்னு கேட்குறா. அது கனி என்ன சொல்கிறான், நோ ஐ won't eat replied கனி. கனி வந்து எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். தேர் இஸ் ஆல்சோ சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஃப்ரம் த எஸ்டர்டே, ஐ வில் பேக் போத் த ஸ்வீட்ஸ் அண்டு ரைஸ். எஸ்டர்டே வந்து மிஞ்சின சாப்பாடும் இந்த ஸ்வீட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கனியோட மாம் வந்து சொல்கிறாங்க. இதை யார்கிட்ட கொடுக்கணும், வி கேன் கிவ் இட் டு முத்து அப்படின்ட்டு கனி மாம் வந்து சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டையும் ஸ்வீட்டையும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன், பேக் பண்ணதை வந்து நீ யார்கிட்ட கொடுத்துரு, முத்துக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. கனி ட்ராப்ஸ் ஆஃப் த கார்பேஜ் அண்ட் கேவ் முத்து த லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு. ஸோ கனி வந்து என்ன பண்ணுறான், அந்த கார்பேஜ் பேக்கையும் கொடுக்குறா, தென் வந்து முத்துக்கு லெஃப்ட் ஓவர் ஃபுட்டையும் கொடுத்துறா. ஆஃப்டர் ஆன் ஹவர் Honey's father prepared Honey favorite biryani. Honey family sat to have lunch. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனியோட அப்பா வந்து கனிக்கு ஃபேவரட்டான பிரியாணி வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அவங்க லஞ்ச் முடிக்கிறாங்க. வி ஆர் ஹேவிங் கெஸ்ட் அட் ஹோம், கனி செட் ஹர் மாம். கனியோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் கம்மிங் ஆஸ்க்டு கனி, யார் வரா அப்படின்னு கனி வந்து கேட்குறான். ராணி ஆண்டி அண்ட் ஹர் 2 years old son அன்பு ஆர் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா, ரீப்ளேட் ஹர் மாம். ஸோ ராணி ஆண்டியும் அவங்களோட 2 years பாய் அன்பு வந்து என்ன வராங்க, அமெரிக்காலேருந்து வராங்கன்ட்டு கனியோட மாம் வந்து சொல்கிறாங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டிங் டு ப்ளே வித் அன்பு, அட் வாட் டைம் ஆர் தே கம்மிங். எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருக்குது, நான் எந்த டைம் வந்து அவங்க வராங்கன்னு கேட்குறா. பிஃபோர் தே கம் ஹோம் யூ டேக் டெடி ஃபார் யர் வாக், ஓகே செட் கனி ஃபாதர். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து நம்மளோட டெடியை வந்து என்ன பண்ணிட்டு போ, நடந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியோர் செட் கனி என்ன ஓகே நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கனி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் நேப் கனி பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் எ ராணி ஆண்டி. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ராணி ஆண்டிக்காக டின்னர் வந்து அவங்க பேரண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Kani moms took the new dinner plates, cups and spoons from the cupboard and cleans them. ஸோ கபோர்ட்லேருந்து நியூவான டின்னர் பிளேட்டு, கப்பு, ஸ்பூன் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. கனி டுக் டெடி அவுட் ஃபார் எ வாக். While crossing a provision store at the end of the street, Teddy suddenly started running. ஸோ ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்னால் என்னென்னா எல்லா திங்ஸுமே இருக்கணும், க்ளோசரி ஷாப்பை தான் ப்ரொவிஷன் ஸ்டாப்புன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு, அந்த தெரு முனையில் வந்து இருக்குது. அப்போ வந்து டெடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. டெடி ஒய் ஆர் யூ ரன்னிங் அகைன், ஏன் வந்து திரும்ப ஓடுற அப்படின்னு கனி கேட்குறான். கனி ரேன் வித் த டெடி ஒயில் ஹோல்டிங் ஹிஸ் லேஸ் வெரி டைட்லி. அதாவது அதோட லேஸ் இருக்குல்லையா, அதை வந்து பிடிச்சிட்டு இவ வந்து என்ன பண்ணா, டைட்டாக பிடிச்சிட்டே ஓடுறா. திஸ் டைம் இட் வாஸ் அமர், த ப்ரொவிஷன் ஷாப் ஓனர், ஹூ வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஷாப். ஸோ அமர் அப்படின்றவங்க வந்து அந்த ஷாப்போட ஓனர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிற்கிறாங்க. அவங்களையும் பார்த்துட்டு இந்த டாக் வந்து என்ன பண்ணுதுன்னு பாரு. டெடி ran to him and would not stop wagging his tail until Amar pet him. There was a dog lying outside the shop. அந்த ஷாப்புக்கு வெளியில் ஒரு நாய் வந்து படுத்துருந்துச்சு. கனி remembered how some people would throw stones at the dog. ஸோ இது இந்த டாக் மேலே எதுக்கு வந்து எல்லோரும் கல்லை விட்டு எறிகிறாங்க அப்படின்ட்டு அவள் வந்து நினச்சி பார்க்குறா. while she was thinking about it, Teddy started play with the dog. Kani pet the other dogs. ஸோ வந்து டெடி வந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு, அந்த ஷாப்புக்கு வெளியில் இருக்க அந்த டாக் கூட விளையாட ஆரம்பிச்சு. ஸோ கனிக்கு வந்து இன்னொரு பெட் அனிமல், இன்னொரு பெட்டு டாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் டெடி அண்ட் கனி ஸ்டார்டட் வாக்கிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெடி ஸ்டார்டட் ரன்னிங் அகைன். திரும்ப டெடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓ நோ டெடி நாட் அகைன், ஒய் ஆர் யூ ரன்னிங் அகைன், why are you running again, who was it now?
செட் கனி. திரும்பவும் எதுக்கு ஓடுற, யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? திஸ் டைம் இட் வாஸ் மேரின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. சி வாஸ் ஏ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஹூ செல்ஸ் கேண்டில் அவுட் சைட் ஏ சர்ச். ஸோ அவங்க வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னா யாருன்னா ஊனமுற்றவங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு வெளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டில் வந்து செல் பண்ணுவாங்க. கேண்டில் வந்து விற்றுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. டெடி ran to her, would not stop wagging his tail until she pet him. They continued walking. Teddy and Connie finally reached home and were ready to welcome guests. Connie's family had a great time with Ronnie auntie and her son. After a long day, they all went to sleep. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தூங்க போயிட்டாங்க. Connie was sleeping and suddenly saw flashes of the broken coffee cup, leftover food, the street dog getting hit by stones in her dream. அவளோட கனவுல என்ன பண்ணுச்சு, அந்த உடஞ்ச கப்பு, அந்த மிஞ்சி போன அந்த சாதம், லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, தென் வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்கை வந்து அடித்தது, இதுதான் எல்லாமே அவளுக்கு வந்து கனவாக வருது. கனி வாக் அப் வெரி டிஸ்டர்ப்டு, ரொம்பவே வந்து என்ன பண்ண டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிட்டா. சி லுக்டு அரௌண்ட், அவளை சுற்றி பார்க்குறான். சி drank water and went back to sleep. தண்ணி குடிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, திரும்ப தூங்க போயிட்டா. ஆஃப்டர் a while Connie saw flashes of Teddy playing with Mary, முத்து அண்ட் அன்பு. ஸோ திரும்ப வந்து என்ன அவளுக்கு கனவுல என்ன வர ஆரம்பிச்சிச்சுன்னா, டெடி வந்து மேரி, முத்து, அன்பு கூடையில் விளையாண்டது திரும்ப அவளுக்கு கனவு இருந்துச்சு. கனி வாக் அப் அகெயின் பட் திஸ் டைம் வித் டியர்ஸ் ஃபில்டு இன் ஹர் ஐஸ். அவள் திரும்ப செகண்ட் டைம் எந்திரிக்கும் போது அவள் கண்ணு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணீர் கலங்கி இருந்துச்சு. அட் த மோமெண்ட் she realized how Teddy was compassionate and how he loved everyone equally. எப்படி வந்து அது இரக்கமாகவும் எல்லாரு கூடயும், கம்பேஷனேட் அப்படின்னு என்னென்னா இரக்கம், அது வந்து எல்லாரு கூடயும் அன்பாகவும் சமமாகவும் இருக்குது. ஒரு நாய் வந்து இவ்வளோக்கு எல்லாரு கூடயும் பாசமாக இருக்குது அப்படின்னு அவள் வந்து ரியலைஸ் பண்ணுறா. அட் தட் மோமெண்ட் கனி decided that she will also treat everyone equally with love and respect. எல்லாருமே அப்போ அந்த டைம் அவள் வந்து என்ன பண்ணா அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக நடத்தணும், அவங்கக்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஈக்குவல் வந்து லவ் கொடுக்கணும் அப்படின்றத அவள் வந்து டிசைட் பண்ணா. she hugged Teddy and kissed him. அவளோட டெடியை வந்து என்ன பண்ணுறா, ஹக் பண்ணி அதுக்கு வந்து கிஸ் பண்ணுறான். Teddy wagged his tail and both went back to the sleep. திரும்ப நாய் வந்து என்ன பண்ணுது, அதோட வாலாட்டிட்டு அதோட பெட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிச்சு. Connie narrated the entire dream to her parents. ஸோ அவளோட ட்ரீம்ஸில் நடந்த எல்லாத்தையும் அவங்க பேரண்ட் கிட்ட சொல்கிறா. Connie parents did not say a word and remained very quiet. ஸோ கனியோட பேரண்ட் வந்து அவள் சொன்னதுக்கு வந்து எதையுமே சொல்லலை, ரொம்பவே குவைட்டாக இருந்தாங்க. த சேம் டே at 9 AM Teddy ran to the gate with his pillow. It was Selvi again. Selvi started doing her routine of cleaning dishes. Connie walked into the kitchen to see a new coffee cup on the counter. Connie smiled and walked back to the room with a renewed hope. ஸோ என்ன பண்ணிட்டா, திரும்பவும் 9 o'clock ஆகிடுச்சு. 9 o'clock வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து செல்வி வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல்வி ரொட்டீன் ஒர்க் பார்க்கும்போது கனி வந்து என்ன பண்ணான்னா அவங்களோட காஃபி வைக்கிற பிளேஸில் பார்க்கும்போது ஒரு நியூ கப் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு என்ன ஆகிட்டு அவள் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டா, அவளோட ரூமுக்கு வந்து ஒரு ரெனியூடு ஹோப், அதாவது நம்மளோட பேரண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் ஈக்குவலாக நடத்தணும், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத அவள் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டா, அவளோட ரூமுக்கு ஹாப்பியாக போய் இது பண்ணிட்டான். ஸோ இந்த லெசனில் நீங்கள் எல்லாருமே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கன்னா, எல்லாருமே என்னது ஈக்குவல் தான். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறவங்க வெளியில் கடையில் வந்து சீப்பாக வந்து ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்லாம் யாரையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டீஸ் பண்ணவே கூடாது. அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான், அவங்களையும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.